உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இதுவரை தமிழ்நாட்டிலே 10,62,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். திமுக தமிழ்நாட்டில் செய்த ஒரே முதலீடு என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு மட்டும்தான். திமுக தமிழ்நாட்டுக்கு செய்தது முதலீடு பொய் என்ற ஒரே முதலீடு மட்டும்தான். ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்லி அது கோயபல்ஸ் பிரச்சாரமாக சொல்லி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற திமுக அரசு நிச்சயமாக இந்த தேர்தலிலே பாடத்தை புகட்டுவார்கள். ஏன் நான் ஒரு பொய் சொல்றேன்னா, 10,62,000 கோடி முதலீடு, அதை 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். நான் இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுலயும் உங்க கொஞ்ச நாள்ல கிழிக்க போறேன், பார்த்து கொண்டு வர போறேன். அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதுல நான் சொல்றேன், அதுல நீங்க சொன்ன முதலீட்டுல வெறும் 10% தான் இங்க வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்திருக்கு. 10,62,000 கோடியில வெறும் 10%க்கு மேல வரல. இதுல ஒரு சில உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அதுல ஒரு உதாரணம், டாடா பவர் நிறுவனம் 70,800 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டது, கையெழுத்து போட்டிருக்கு. ஆனால் அவர்கள் செய்தது வெறும் 3,800 கோடி. எவ்வளோ? 70,800 கோடியில டாடா பவர் நிறுவனம் முதலீடு செய்தது வெறும் 3,800 கோடி. அதே போன்று அதானி குழுமம் 42,768 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. JSW 12,000 கோடி, ஹுண்டாய் 6,180 கோடி. இதுல ஒரே ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல, ஒரு பைசா கூட முதலீடு நடக்கல. வின்ஸ்பாட் நிறுவனம் 16,000 கோடியில 4,000 கோடி முதலீடு செய்திருக்கின்றார்கள். சிங்கப்பூரை சேர்ந்த செம்கார்ப் நிறுவனம் 37,538 கோடியில, அதில் இப்பொழுதுதான் ஒன்று தூத்துக்குடியில தொடங்கியிருக்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆக இது எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ பெரிய ஒரு பொய். இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய தொழில் அமைச்சர் 10 நாட்களுக்கு முன்பு இந்த மாதம் 20ஆம் தேதி அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, 77 விழுக்காடு அந்நிய முதலீடுகள் எல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று. எவ்வளோ? 77 விழுக்காடு. அதன் பிறகு அடுத்த நாள் என்ன சொல்றாரு? இல்ல 80 விழுக்காடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதலமைச்சர் 10 நாளுக்கு பிறகு முதலமைச்சர் சொல்றாரு 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 10 நாள்ல 20 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா? யாரையா ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் என்ன ஏமாளிகளா நீங்கள்லாம்? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. குறிப்பாக நான் முக்கிய செய்தி பெண்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டார்கள். தெருவா டாஸ்மாக் கடை மட்டுமில்ல, சந்து கடைகள் 24 மணி நேரம் சாராயம், கள்ளச்சாராயம், அரசு சாராயம், டாஸ்மாக் சாராயம் எங்க வேணா கிடைக்கும். அதை விட மோசம் போதை பொருட்கள், அதை விட மோசம் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், என்னென்ன கிடைக்குதோ வெளிநாட்டில் எல்லாமே தெருவா, செய்யார் மட்டும் இல்லை, செய்யார் சுத்தி கிராமத்தில் எல்லாத்துலயும் கிடைக்குது. இப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இதுவரை வந்தது கிடையாது. யார் பாதிப்பு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள். இன்னும் 5 ஆண்டுகள் இவர்கள் நீடித்தார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளும் நீங்கள் மறந்துட வேண்டும். அவ்வளவுதான், முடிச்சிடுவாங்க. முடிஞ்சு போச்சு, உங்க எதிர்காலமே முடிஞ்சு போச்சு.
அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், தமிழக மக்களே, இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளை பற்றி சிந்திக்காத ஆட்சி, கஞ்சா விற்கிற ஆட்சி, போதை பொருட்கள் விற்கிற ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். ஏன் நான் சொல்றேன்? ஜாஃபர் சாதிக் என்ன ஒருத்தவன் 6 மாதத்திற்கு முன்பு, வைடா கீழே வைடா, நீ கேட்கறது 10 இல்லடா, நீ கேட்கறது 15 கேட்கணும். 10% வேணாம்டா, 15% வேணும்டா. அதனால இனி யாரும் 10 சொல்லாதீங்க, 10 சொல்லாதீங்க, 15 மாத்து. 20, 30 இருக்குது கேளியா, நம்ம இருக்குது 15. அதாவது இந்த ஜாஃபர் சாதிக் 6 மாதத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்டான். அதுவும் யாராலனா மத்தியில். அவனை பிடிச்சி விசாரணை பண்ணப்போ அவன் சொல்றான், எவ்வளோக்கு போதை பொருள் வித்திருக்கானா தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு. அவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி, திமுகவுடைய அயலக செயலாளர். யார் அவன்? திமுகவுடைய அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். இவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை பொருட்கள், போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து வித்திருக்கிறான். காவல்துறைக்கு தெரியாம விற்க முடியுமா? அப்போ இதுதான் திமுக ஆட்சி. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பேர பிள்ளைகளை பத்தி உங்க கவலை இல்லை. காசு வந்தா போதும். காசுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. காசை கொள்ளடிச்சு தேர்தல் நேரத்தில் 500, 1000, 2000 கொடுப்பாங்க. அதனால ஏமாறாதீர்கள் மக்களே, தயவு செய்து ஏமாறாதீர்கள். கடந்த தேர்தலில் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சொல்றேன், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே, நெஞ்சிலே ஏற்றிக் வைங்க. ஏமாந்திர போறீங்க. அதனால இதை செய்து. அடுத்தது சமூக நீதி. நம்முடைய உரிமையில் முதல் உரிமை சமூக நீதி என்ற உரிமை. சமூக நீதி என்றால் பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக வளர வேண்டும், வாழ வேண்டும், முன்னேற வேண்டும். கல்வியில, வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில், எல்லாத்திலையும் முன்னுக்கு வரணும். ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்று சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதியற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாதுயா. திமுக என்பது சமூக நீதியின் விரோதி, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக. இது எங்க வேணும்னு நான் பேசுவேன், எந்த மேடை வேணும் நான் வரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வசனம் பேசிட்டு இருப்பாங்க திமுக. நாங்கள் தந்தை பெரியாருடைய பேர பசங்க, அண்ணாவுடைய பேரங்க, கலைஞருடைய பசங்க. இவங்க பேரை சொல்லுவதற்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருப்பீங்க. கர்நாடகாவில் இந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்கே இடஒதுக்கீடை உயர்த்தியிருக்கின்றார்கள். தெலுங்கானாவிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துவதற்கு காரணம் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லை? கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று யார் சொன்னார்? பீகாரிலே, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா இவ்வளோ மாநிலங்களிலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. எந்த அதிகாரத்தில் அங்கே கணக்கெடுப்பு நடத்தினார்கள்? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின்படி அங்கே கணக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றார்கள். அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர், இந்தியாவில் உள்ள அனைத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கூட அவர்கள் பஞ்சாயத்திலே சாதிவாரி கணக்கெடுப்போ அவர் எந்த கணக்கெடுப்போ நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அதிகாரம் இல்லையா?
யார் ஏமாத்துறீங்க? உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லாதீர்கள், உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லுங்கள். கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை, நீங்கள் ஒரு கோழை. வீரன் என்ன சொல்லுவான்? எனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை கையெழுத்து போடுவான், அவன்தான் வீரன். ஆனால் அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழை, கோழை, கோழை. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.